வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அகைன் ஒரு வடாம் வெரைட்டி தான். மரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச இந்த வடாம் ரொம்ப டேஸ்டியாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மரில் இந்த வடாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பைண்டிங்கோசரம் தான் இந்த அரிசி நம்ம சேர்க்கறது. இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற நேரம் நம்ம மரவள்ளிக்கிழங்க தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். நான் இங்கே எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு. இப்போ ஒரு பீஸை உங்களுக்கு தோல் சீவி காமிக்கிறேன். இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு போட்டுட்டு அது கூட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் போட்டுக்கலாம். நான் 8 மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு. எப்பயுமே வடாத்துக்கெலாம் ஒரு 3/4 அளவுக்கு தான் உப்பு சேர்க்கணும். ஃபுல்லாக சேர்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இதையும் அரைச்சி நம்ம அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே அரைச்சாச்சு. இதை நல்லா கலந்துட்டு ஒரு நாள் நைட்டு அப்படியே விட்டுடலாம். மறுநாளைக்கு இது நம்ம செய்யும்போது புளிச்சிருக்கும். அந்த நேச்சுரல் புளிப்பை இதுக்கு ஒரு டேஸ்ட்டை தரும். காலையில் நல்லா புளிச்சிருக்கு. ஒரு குக்கர் பாத்திரத்தில் அல்லது அடிகனமான வாணலி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இந்த அரைச்ச மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவு கெட்டியாக இருக்குது. ஆனால் இன்னும் வேகலை. பளபளன்னு கொஞ்சம் கிளாஸியாக இருக்கணும். அதனால் நான் இன்னொரு கிண்ணம் தண்ணி சுட வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். இப்போது இது சேர்த்து நல்லா கெட்டியாயிடுது. இது இப்போ வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணணுன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை நனைச்சிட்டு நம்ம மாவை தொட்டு பார்த்தோன்னா மாவு கையில் ஒட்டக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். அப்படியே 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். டோட்டலாக 2 கிண்ணம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பிளேட்டில் துணி போட்டு நான் ஏற்கனவே இதில் நிறைய வடாம் போட்டிருக்கேன். ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து குட்டி குட்டியாக ரவுண்டாக அப்பளம் மாதிரி தட்டிக்கணும். ஸ்பூனை தண்ணியில் நனைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். நான் காமிச்சிருக்கிறபடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் காஞ்சிருக்கு. துணியோட பேக் சைடில் தண்ணி தெளிச்சிங்கன்னா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் கூட இதை காய வச்சுக்கலாம். இப்போ இந்த வடாம் 3 நாள் காஞ்சாச்சு. பொரித்து காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இந்த மரவள்ளிக்கிழங்கு வடாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.